சௌமா இலக்கிய விருதாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களின் சிறார் கதைகளை சொல்ல வருகிறார்கள். முதலாவதாக ஜி மைத்ரேயி. வாங்க தங்கம். அன்மியூட் பண்ணிக்கோடா. அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் ஜே மைத்ரேயி. நான் வந்தவாசிலிருந்து பேசுறேன். நான் இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை எழுதியவர் நம்ம கன்னிக்கோவில் ராஜா மாமா. பிடிங்க பிடிங்க மயில் முட்டைய பிடிங்கன்ற புத்தகத்துல இருந்து சுறாக்களுக்கு தண்ணீர் காட்டிய கடல் பசு என்ற கதையை தான் சொல்ல போறேன். சுறா மீன்லாம் வேகமா நீந்திக்கிட்டே முன்னேறி கொண்டே போச்சான். இத பார்த்த நீலத்திமிங்கலத்துக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். சுறாக்களே, இன்று நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், அதனால நீங்க வந்த வழியை அப்படியே பார்த்துட்டு போயிடுங்க, இன்னைக்கு எங்களுக்கு தான் சாப்பாடு அப்படின்னு கோபமா சொல்லிச்சான் நீலத்திமிங்கலம். அதுக்கு ஒரு சுறா சொல்லிச்சான், நீங்க எங்களுக்கு முன்னாடி வந்தீங்களோ பின்னாடி வந்தீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நாங்க தான் இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிச்சான் ஒரு சுறா. நான் உங்களை இவ்ளோ எச்சரிக்கிறேன், நீங்கன்னா என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு கோபமா கேட்டுச்சா திமிங்கலம். இவ்வளவு தூரம் முன்னேறி வந்துட்டோம், எதுக்கு பின்னாடி போறதுக்கா? போட்டி போட்டு கொஞ்சம் உணவை சாப்பிட்டு போயிடுறோமே நாங்க அப்படின்னு இன்னொரு சுறா சொல்லுச்சான். அம்மா அம்மா, அவங்க சுறாவும் திமிங்கலமும் சண்டை போடுதுமா அப்படின்னு சொல்லுச்சான் அவுளியா குட்டி. அவுளியானா என்னன்னு தெரியும்ல? ஆமா, அவுளியானா கடல் பசு. தமிழ்ல கடல் பசுக்கோட பெயர்னா அவுளியா. என் அருமை குட்டியே, அந்த திமிங்கலமும் சுறாவும் நம்மளுக்காக தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லுச்சான் அம்மா பசு. அச்சச்சோ, நம்மளுக்காகவா? நாம என்னமா பண்ணோம்? நம்ம வேலை உண்டுன்னு தானமா இருக்கோம் அப்படின்னு கேட்டுச்சான் குட்டி பசு. அதுக்கு உடனே அம்மா பசு சொன்னாங்களா, இதுதான் இப்ப கரெக்டான டைம், நான் உனக்கு சொல்றேன், ரொம்ப கவனமா கேளு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு உடனே குட்டி பசு, ஆமா நான் கவனமா கேக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் குட்டி பசு. நம்ம வசிக்கிற இந்த கடல் பகுதி மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம். இதுல 104 வகை பவளத்திட்டுகள், 147 வகை கடல் பாசிகள், 13 வகை கடல் புற்கள், இன்னும் நிறைய இருக்கு. கடல் சங்கு, ஆமை, கடல் குதிரை, கடல் அட்டைகள் போன்ற நிறைய அரிய வகை உயிரினங்கள் வாழ்கின்றது. அதுல நம்மளும் கடல் பசு ஆகிய நம்மளும் ஒரு அரிய வகை உயிரினம் தான் அப்படின்னு சொன்னாங்க அம்மா பசு. ஓ, அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துச்சு குட்டி பசு. அது மட்டும் இல்ல, இங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நம்மள மாதிரி கடல் பசுகள் நிறைய இருந்துச்சுன்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கடல்ல 2000 வகைக்கு மேலான மீன்களும் வசிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அம்மா பசு. அப்படியா, நம்ம ஏன் இப்போ நிறைய எங்கேயுமே காணோம் நம்மள அப்படின்னு கேட்டுச்சா குட்டி பசு. அதுக்கு அம்மாவும் பொறுமையா சொன்னாங்களா, இங்க கடல்ல ஏற்பட்ட சூழல்னாலையும் தடை செய்யப்பட்ட மீன் பிடிக்கும் முறையாலையும், அது மட்டும் இல்லாம இந்த 6 அறிவு படைச்ச மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவங்களாலதான் நம்ம இப்ப நிறைய காணப்படுறது இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். ஏமா ஏமா மனிதர்லாம் நம்மள வேட்டையாடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சான் குட்டி பசு. அதுக்கு அவங்க அம்மாவும் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு, இந்த கடல்ல வளர்ற புற்களை சாப்பிட்டுதான் நம்ம உயிர் வாழ்றோம். ஆனா ஏன் இந்த மனிதர்கள்லாம் நம்மளுக்கு தீங்கு செய்யறாங்கன்னே தெரியல. நம்மளுக்குள்ள இருக்கிற மருத்துவ குணம் அவங்களுக்கு தேவைப்படுது, அதனாலதான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அம்மா. ஓ, அப்படியா அப்படின்னு சொல்லிச்சான் குட்டி பசு. நம்ம வேட்டையாடி மனிதர் நம்மள என்னமா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு உடனே அம்மா சொன்னாங்களா, நம்ம தோல்ல இருந்து விலை உயர்ந்த பொருட்கள் செய்வாங்க, நம்மளோட பற்கள்ல இருந்து நஞ்சு முறிவு மருந்து ரெடி பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்க கொழுப்புல இருந்து தைலம் எல்லாம் எடுத்து விற்பனை செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அம்மா பசு. அச்சச்சோ, நமக்கு இத்தனை எதிரிகளா, நம்ம என்னம்மா செய்யறது இப்ப அப்படின்னு கேட்டுச்சான் குட்டி பசு. என் அருமை குட்டியே, பயப்படாத. நமக்கு சுறா திமிங்கலம் எதிரியாக இருந்தாலும் அது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்றதுக்குண்டான இயற்கை நம்மளுக்கு அதுக்குண்டான தைரியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்களா அம்மா பசு. அப்ப மனிதர்கள் என்ன பண்றது நம்ம அப்படின்னு கேட்டுச்சான் குட்டி பசு. மனிதர்கள் அவங்களோட சுயநலத்துல
சுயநலத்தை கருதி நம்மள அழிப்பதை நிறுத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்மளால அவங்களுக்கு நிறைய பலன் இருக்கு. அந்த பலனெல்லாம் அவங்க யோசிச்சு நம்மள எதுவுமே பண்ணாம விட்டாங்கன்னா நம்மளும் இந்த கடலும் ரொம்ப செழிப்பா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம் அம்மா பசு. ஆகா, அங்க பாருடா, 2 வெண் சாம்பல் நிறத்துல 2 கடல் பசு இருக்கு அப்படின்னு ஒரு சுறா சொல்லுச்சான். அட, இவ்ளோ பெருசா, 1 மீட்டர் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு இன்னொரு சுறா சொல்லுச்சு. அட நீ வேற, வளர்ந்த கடல் பசுலாம் 3 மீட்டர் நீளமா இருக்கும். அதிகபட்சம் 400 கிலோ இருக்கும். சுமார் 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழண்டா அப்படின்னு முதல் சுறா சொல்லுச்சான். அட, அதோட முன்னங்கால்லாம் படகின் துடுப்ப போல அவ்வளோ அழகா இருக்கும். நாசில் துவாரங்கள் எல்லாம் நிலா வடிவத்துல உச்சந்தலையில இருக்கும் அப்படின்னு இன்னொரு சுறா சொல்லுச்சான். கடல் பசு பத்தி நான் இன்னொரு செய்தியும் சொல்றேன், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல 30 மீட்டர் ஆழம் போய் புற்கள் எல்லாம் சாப்பிட்டு வரும். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மேல வந்து காற்றை சுவாசிச்சுட்டு போவோம். அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு ஒரு குட்டி போடும். அந்த குட்டி பிறக்கும் போதே 3 அடி நீளத்துக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு சுறா சொல்லுச்சு. அதெல்லாம் விட கடல் பசுவை வேட்டையாடுவதுன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுச்சான் இன்னொரு சுறா. அம்மா அம்மா, அவங்க நம்மள பத்தி தாம்மா பேசுறாங்க அப்படின்னு பயந்துகிட்டே குட்டி பசு அம்மா பசு கிட்ட சொல்லுச்சான். என் செல்லமே, பயப்படாத. எந்த ஒரு சிக்கல்லையும் நம்ம நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும். எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது. இப்ப நான் என்ன பண்றேனோ அதே மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வளைந்து நெளிந்து நீந்திக்கிட்டே அம்மா போனாங்களாம். அத பார்த்து குட்டி பசுவும் அம்மா மாதிரியே நீந்திக்கிட்டே போயிடுச்சான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சுறாக்களும் திமிங்கலத்துக்கும், டே டே, அது வேகமா போகுதுடா, சீக்கிரம் போய் புடிங்கடா புடிங்கடான்னு கத்திட்டே எல்லாரும் துரத்த ஆரம்பிச்சாங்களா. ஒரு பக்கம் சுறா துரத்திக்கிட்டே போதான், இன்னொரு பக்கம் திமிங்கலம் துரத்திக்கிட்டே போயிடுச்சான். நன்றி, வணக்கம். அருமைடா கண்ணா, அருமைடா கண்ணா, மிக சிறப்பு. இங்க மனிதர்களுடைய சுயநலத்துக்காக இயற்கையை எப்படி அழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மரங்களை ஃபுல்லா அழிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் குளங்களுக்கு மேல கட்டிடங்களை எழுப்பி நாசம் பண்றாங்க. இந்த மாதிரி ஆறறிவு இருக்கிற மனிதர்கள் தான் இயற்கையினுடைய அருமையை புரிந்து கொள்ளாமல் நடந்துக்கிறாங்கிறதுக்கு இப்படி ஒரு கடல் வாழ் உயிரினம் அதுகிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அதெல்லாம் உணராம நம்மள வேட்டையாடுறாங்களே அப்படின்னு அம்மா பசுவும் குட்டி பசுவும், குட்டி பசுவே 1 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய பசு 3 மீட்டர் இருக்கும்னு அந்த தகவல்களை எல்லாம் சேர்த்து உங்களை போல சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கு, அது அழியாம காக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு உணர்த்தும் விதமாக இது போன்ற நிறைய அறிவியல் கதைகளும் சரி நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த கதையும் அப்படி ஒரு சிறப்பு. அதை நீ ரொம்ப அழகா நீ ரசிச்சு அதை எங்களுக்கும் சொன்ன, வாழ்த்துக்கள் தங்கமே, மகிழ்ச்சி. அடுத்ததாக சாத்விகா வராங்க. மகிழ்ச்சிடா தங்கம். சாத்விகா வாங்க, அன்மியூட் பண்ணிக்கோ. ஒரு தடவை பிரஸ் பண்ணுக்கணுமா? வணக்கம், நான் பெரிய குளத்துல இருந்து சாத்விகா. கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதிய பாராசூட் பூனை என்கிற கதையை தான் நான் கூற வந்துள்ளேன். ஒரு வீட்டுக்கு ஒரு 2 எலிங்க போறாங்க. அந்த பெண் எலி சொல்லுதான், இந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம இங்கே தங்கலான்னு சொல்லுதான். அதுக்கு ஆண் எலி, உன் பேச்சுக்கு என்னைக்குமா மறு பேச்சு பேசியிருக்கேன், உன் ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்களாம். நம்ம குட்டிங்க அதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். நான் போய் குட்டிங்களை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பெண் எலியும் போயிடுச்சான். ஆனா அந்த எலிங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம், அங்கதான் ஒரு பூனை அந்த வீட்டுக்கு பாதுகாக்கிறதுக்கு இருக்குது அப்படின்றதுதான். அந்த பூனை அப்போ தூங்கிக்கிட்டு இருந்தது. அதனாலதான் இவங்க அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்புறம் இந்த குட்டி எலிங்கெல்லாம் வந்துட்டு, அப்பா இந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்குப்பான்னு சொல்லிட்டு இங்கிட்டு அங்கிட்டு துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்குங்க. அப்ப தெரியாம பாத்திரத்தை தான் உருட்டி விட்டு இருந்தது. தூங்கிட்டு இருந்த பூனை எந்திரிச்சு, என்னடா அது, நம்ம இருக்க வீட்டுல யாருமே இல்லையே, எப்படி இந்த சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா, ஆஹா, நம்ம காவலுக்கு இருக்க வீட்லயே இத்தனை எலிங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கா, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே அப்படியே பாய்ந்து வருது.
உடனே அந்த எலிங்கெல்லாம் பார்த்து நடுக்கத்துல அப்படியே சுதாரிச்சு அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி எல்லா இடத்துலயும் ஓடுதுங்க. அங்கிட்டு ஓடுதுங்க, இங்கிட்டு ஓடுதுங்க. அந்த பூனையை விடாம துரத்திக்கிட்டே இருக்குங்க. அப்படியே படிக்கட்டுலாம் ஏறி போய் மாடியோட உச்சிக்கு வந்து நின்னுங்க. அப்புறம் மாட்டிக்கிட்டீங்களா, இதுக்கு மேல உங்களுக்கு ஓட இடமே இல்ல, நீ மாட்டிக்கிட்டீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே பாய்ஞ்சு வருது. அந்த எலிங்கெல்லாம் அச்சச்சோ அது பிடிச்சா நம்மளை கடிச்சிருமேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா எலிங்களும் விளையிருங்க. அப்படியே அந்த எலி கீழே விழுந்துருச்சு, இந்த பூனை கீழே விழுந்துருச்சு. எல்லா இலைங்களும் அச்சச்சோ பூனை கீழே விழுந்துருச்சு, அதுக்கு அடிபட்டிருக்குன்னு பயப்பட அப்பா எலி சொல்றாங்க, பயப்படாதீங்க, அதுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, அது பத்திரமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எட்டி பாக்குதுங்க. என்னடா ஒண்ணுமே ஆகல, அப்பா சொன்ன மாதிரி. அப்பா அப்பா எப்படி சரியா சொன்னீங்க, எங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி அடிப்படாம எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது, அந்த பூனை பறக்கும் அணில் போன்றது, அதுக்கு கீழே விழுந்தா அடிப்படாது அப்படின்னு சொன்ன, விளக்கமா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது, அந்த பூனை விழும்போது அதோட 4 காலையும் ஒண்ணா வச்சு இறக்கும். அப்ப அதுக்கு அடி அவ்வளவா படாது. அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லி குதிக்க, சரி சரி நான் விளக்கமா சொல்றேன். அந்த பூனைகளுக்கெல்லாம் இயற்கையாகவே ஒரு அமைப்பு இருக்கு, செவி மூன்றில் என்ற அமைப்பு. அது ஒரு திசையில இருந்து இன்னொரு திசைக்கு திரும்பும் போது கைரோஸ்கோபிக் டர்ன் என்ற திறனை தடுக்கிறது. அதோட 4 காலுக்கும் விசையை சரிசமமாக பிரிச்சு அது இறங்கும் போது அதோட தாக்கத்தை குறைக்கிறது. ஓ அப்படியாப்பா, அப்ப மத்த விலங்குகளுக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்காப்பா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல, இந்த அமைப்பு பறக்கும் அணில்களுக்கும் பூனைகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னது. ஓ சரிப்பா சரிப்பா, ஆனா அந்த பூனை விழும்போது தொப்புன்னு தானப்பா விழுகும், ஆனா எப்படிப்பா அடிபடாம தப்பிக்குது, இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எலி கேட்க, சரி சரி சொல்றேன். பறக்கும் அணில்கள் மாதிரி பூனை வந்து கிளைமட்ட முறையில, அதாவது விழும்போது கிளைமட்ட முறையில அதோட காலை வச்சுக்கும், அதனால அதோட தாக்கத்தை குறைக்கிறது. அது மட்டும் இல்லாம அது விழுகும் போது அதோட காலை வளைச்சு வைக்கிறனால, விரிச்சு வைக்காம வளைஞ்சு வைக்கிறனால அது விழும்போது கொஞ்சம் பத்திரமா விழுகும், அதோட மத்த உறுப்புகளுக்கும் அடிபடாம இருக்கும். இதுதான் இதோட விஷயம். பறக்கும் அணில்களுக்கும் இதே மாதிரி தன்மை இருக்குதான், எல்லாத்துக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது, சிலதுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, அப்ப நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டேன், இதுக்கு பாராஷூட் பூனைன்னு பேர் வச்சுக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேசிட்டு இருக்கு. அப்ப அம்மா எலி உடனே சொல்லுது, அந்த கீழே போன பூனை மேல ஏறி வரக்குள்ள நம்ம வேற இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கலாம், சீக்கிரம் வாங்க, கதை கேட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு மிக்க நன்றி. அருமைடா தங்கம், அருமை. பாராசூட் பூனை சமீபத்துல நம்ம கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கு இலக்கிய விருதை பெற்று தந்தது அப்படிங்கறத இங்க மகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன். அந்த புத்தகத்துல இருந்து அருமையான ஒரு கதை எடுத்து, ஒரு பூனைக்கும் எலிக்குமான ஒரு சம்பாஷணை, அதுங்க பேசக்கூடிய ஒரு செய்தி, அதையும் ரொம்ப சிறப்பாக என்னென்னலாம் நடந்துச்சு அங்க, எதனால பூனை அங்கிருந்து குதிச்சா அதுக்கு அடிபடுறது இல்ல, இது எல்லாமே மிக சிறப்பாக சொன்ன உனக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும் கண்ணா. மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக கதை சொல்ல நன்மாறன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க தங்கம். அன்மியூட் பண்ணிக்க ராஜா. ஒரே ஒரு தடவை அந்த மைக்கை பிரஸ் பண்ணு தங்கம். என் பேரு நன்மாறன். நான் இப்போ 4ஆவது வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ கதை சொல்ல போகிறேன். புடிங்க புடிங்க மயில் முட்டைய புடிங்க. ஒரு காட்டுல ஒரு அழகான மயில் இருந்துச்சு. இந்த மயில் ஒரு முட்டையை போட்டுச்சு. ஆனா மயில போட்ட முட்டையோட மேலான பகுதியில போட்டுச்சு. அப்ப அந்த முட்டை ஒரு போயிடுச்சு. மயில பார்த்துட்டு, யாரே பிடிங்களா என் முட்டைய யார பிடிங்களன்னு சொல்லிட்டு அஹூ அஹூ அஹூன்னு சொல்லிட்டு மயிலும் பின்னாடியே. அப்ப நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நட்டை ஒண்ணுச்சான். நட்டைக்கு மேலேயும் முட்டை உருண்டு போயிடுச்சு.
100 கால்ல ஓடி இருந்துச்சு மரவட்டை. மரவட்டைக்கு மேலயும் ஒண்ணு போச்சு முட்டை. அப்புறமா பாம்பு பாம்பு வந்துச்சாங்க. அப்ப பாம்பு பார்த்து சொல்றேன், இன்னைக்கு நம்மளுக்கு சரியான வேச்சரம் சொல்லிட்டு முட்டைய பிடிக்க போற பாம்பு. அப்ப பார்த்துட்டு மயிலு, யாரே பிடிங்கள, பாம்பு வந்து முட்டைய பிடிக்கிறாரு சொல்லிட்டு சொன்னுச்சா மயிலு. அப்ப அணில் வந்து சொன்னுச்சு, நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிச்சு ஓடுறான் அணில். அப்ப படபடுன்னு அடிச்சுட்டு வருது காட்டுக்கோழி. அப்ப காட்டுக்கோழி கேக்குது, அக்கா என்னாச்சு, ஏன் இப்படி கத்தி வரீங்கன்னு கேட்டுச்சா காட்டுக்கோழி. மயில சொன்னிச்சு, நான் முட்டை போட்டேன்னா அந்த முட்டை உருண்டு போச்சா, அது பிடிக்க நட்டன்னுச்சா, அது பிடிக்க 100 கால்ல மரவட்டன்னுச்சா, அப்புறமா பாம்பு வந்துச்சா, நீ வந்துச்சா சொல்லிச்சா மயிலு. அப்புறமா காட்டுக்கோழி சொன்னுச்சு, அக்கா நீங்க யாரு, நீங்க மயில் தானே? ஆமான்னு மயில் சொன்னுச்சு. அப்ப மயில் என்ன பண்ணணும், பறக்கும்ல சொன்னுச்சு காட்டுக்கோழி. ஆமா, நான் முன்னாடியே யோசிக்க கூடாதுன்னு சொல்லிச்சு மயில். இப்ப மயில் பறந்து போச்சு. அப்ப முட்டைய பிடிக்க மயிலே புடிச்சு வச்சு. அப்ப நான் 4 பேருக்கும் மயில் வந்து நன்றி சொன்னுச்சு. இந்த கடையில நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன பிரச்சனைனாலும் நீங்க யோசிச்சு அந்த பிரச்சனையை நீங்க தீர்க்கணும். இந்த கதை என்னோட நம்ம ராஜா மாமா. நன்றி, வணக்கம். அருமைடா தங்கமே, அருமை. பிடிங்க மயில் முட்டைய பிடிங்க. நான் இந்த கதையை நானும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாம். ரொம்ப ஒரு அழகான கதை. ஒண்ணும் எவ்வளவு அந்த மயில் முட்டையை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு விலங்கினமும் எப்படி ஓடுதுங்கிறத அழகா நீயும் ரொம்ப அதை வந்து ரசிச்சு ரசிச்சு சொல்லிட்டு இருந்த. உனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்குமா நன்மாரா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி தங்கமே. ஏன்னா நீ வசிக்கக்கூடிய பகுதியில அதிகமா தமிழ் பேசுறவங்க கிடையாது. இருந்தாலும் நீ ரொம்ப ஆர்வத்தோட தொடர்ந்து நம்ம லாலிபாப்ல இணைஞ்சிருந்து கதை சொல்றது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் பண்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கண்ணா. மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.